ஜேபால் கெட்டி ஒரு அமெரிக்க தொழிலதிபர். தனது மரணத்தின் போது உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக இருந்தார். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஒரு இரவு ஜேபால் கெட்டி 3 விருந்தினர்களை இரவு உணவுக்கு அழைக்கிறார். உணவகத்தின் பெயர் கேப்ரஸ். உணவகத்திற்கு செல்வதற்கு முன் கெட்டி கொஞ்சம் சுற்றிவிட்டு வரலாம் என்கிறார். ஒரு நண்பர், சுற்ற வேண்டுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது என்கிறார். அதற்கு கெட்டி, கொஞ்சம் சுற்றிவிட்டு வருவோம், இன்னும் 10 மணி ஆகவில்லை, இங்கு ஒவ்வொரு நபருக்கும் 10 ஷில்லிங் கட்டணம் விதிக்கப்படும், ஆனால் 10 மணிக்கு பிறகு இந்த கட்டணம் இல்லை, 15 நிமிடங்களுக்காக ஒரு பவுண்டு தேவையில்லாமல் செலவு செய்ய விரும்பவில்லை என்கிறார். இது நடந்தபோது அவர் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக இருந்தார். நண்பர்களே, இன்று நாம் அனைவரும் பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதை அறிய விரும்புகிறோம். ஆனால் 1 லட்சத்தில் ஒருவர் மட்டுமே பணத்தை எப்படி செலவு செய்வது என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். சரியாக செலவு செய்ய தெரியவில்லை என்றால் நீங்கள் சம்பாதிப்பதற்கு 1000 வழிகளை தெரிந்தாலும் எந்த பயனும் இல்லை. உங்கள் வாளியில் கீழே ஓட்டைகள் இருந்தால் மேலிருந்து எவ்வளவு தண்ணீர் நிரப்பினாலும் அது நிரம்பாது. இன்றைய வீடியோவில் செலவு செய்யும் முறையையும், கடனை எப்போது எப்படி வாங்குவது நல்லது என்பதையும், எந்த பழக்கத்தை விட்டால் கோடீஸ்வரராகலாம் என்பதையும், எந்த விஷயங்களுக்கு செலவு செய்ய யோசிக்க கூடாது என்பதையும் தெரிந்து கொள்வோம். பணம் பற்றிய எனது முதல் பாடத்தை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். எப்போதும் தராசில் எடை போட்டு செலவு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நாம் பணக்காரர்களாகவோ ஏழைகளாகவோ ஆவது நமது சம்பாத்தியத்தால் அல்ல, செலவு செய்யும் முறையால்தான். இன்று உங்கள் பணத்தை செலவு செய்ய ஒரு அற்புதமான வழியை சொல்கிறேன். உங்கள் மனதில் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும்போது, உதாரணமாக 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். முதலில் அதை தராசில் எடை போடுங்கள். எப்படி? உங்கள் மாத சம்பளம் 50,000 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் 8 மணி நேரம் வேலை செய்கிறீர்கள். மாதம் 26 நாட்கள் வேலை, 4 நாட்கள் விடுமுறை, அதாவது மாதம் 200 மணி நேரம். உங்கள் 1 மணி நேர சம்பாத்தியம் 250 ரூபாய். இப்போது இந்த 5000 ரூபாய் பொருளை வாங்குவதற்கு நீங்கள் 20 மணி நேரம் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள். இந்த 20 மணி நேர உழைப்பை இந்த பொருளுக்கு செலவு செய்ய தயாரா? சரி என்று தோன்றினால் வாங்குங்கள், இல்லை என்றால் உடனே விடுங்கள். இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கலாம். பணம் பற்றிய 2வது பாடம். உங்கள் பணத்தை சேமிக்க ஒரு எளிய ஆனால் முக்கியமான முறை. உங்கள் வீட்டிற்கு மாதாந்திர பொருட்கள் வாங்கும்போது மிடில் கிளாஸ் மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு எந்த திட்டமும் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு செல்வது. இனி இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள். எப்போதும் ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் தயார் செய்து மார்க்கெட்டுக்கு செல்லுங்கள். இதனால் தேவையான பொருட்களை மட்டும் வாங்குவீர்கள், தேவையற்றவற்றை தவிர்ப்பீர்கள். முகத்தை தூக்கி கொண்டு ஷாப்பிங் மாலுக்கு செல்லாதீர்கள். உங்கள் கண்ணில் படாத பொருட்களை நீங்கள் வாங்க மாட்டீர்கள். முடிந்தால் தனியாக ஷாப்பிங் செல்லுங்கள். மனைவி, குழந்தைகளுடன் சென்றால் தேவையற்ற பொருட்களை வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். ஷாப்பிங் செல்லும் போது 1 மணி நேரம் என்று நேரம் நிர்ணயித்து செல்லுங்கள். இதனால் தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கலாம். வெறும் வயிற்றுடன் ஷாப்பிங் செல்லாதீர்கள். இல்லையெனில் ஒரு பண்ணுக்கு 50 ரூபாய் செலவாகலாம். முடிந்தால் மாதத்தின் 25ஆம் தேதி ஷாப்பிங் செய்யுங்கள். ஏனெனில் அப்போது உங்கள் கையில் பணம் குறைவாக இருக்கும். 1ஆம் தேதி சென்றால் பணம் உங்கள் கையிலிருந்து வேகமாக வெளியேறிவிடும். நண்பர்களே, உங்களிடம் 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, செலவு செய்யும் பழக்கம் சரியில்லை என்றால் நீங்கள் சீக்கிரமே திவாலாகி விடுவீர்கள். இந்த உலகில் சிலர் சொந்தமாக விமானம் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இருந்தாலும் இன்னும் எகனாமி கிளாஸில் பயணம் செய்கிறார்கள். 3 விஷயங்களில் பணம் செலவு செய்ய கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. உடல் நலம், கல்வி, உணவு. இந்த 3இல் பணத்தை சேமித்தால் எதிர்காலத்தில் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். உதாரணமாக, பட்ஜெட்டுக்காக மோசமான உணவு சாப்பிட்டால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை செலவில் எல்லாம் போய்விடும். கல்வியில் கஞ்சத்தனம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்பை இழக்கிறீர்கள். கல்வியில் செய்யும் முதலீடு உங்களுக்கு அதிகபட்ச வருமானத்தை தரும். மலிவாக கிடைக்கிறது என்று பார்த்து தேவையற்ற பொருட்களை வாங்காதீர்கள். தேவையில்லாத பொருளுக்கு 1 ரூபாய் செலவு செய்வது கூட வீண்.
பணம் பற்றிய மூன்றாவது முக்கியமான பாடம். சட்டப்பூர்வமாக வரி சேமிக்கும் வழிகளை தேடுங்கள். ஒரு சில உங்களுக்கு இதில் உதவ முடியும். வரி என்பது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய செலவு. ஒரு சராசரி நபர் 12 மாதங்கள் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தில் 4 மாதங்களின் பணத்தை வரியாக கட்டுகிறார். வரி சேமிப்பதற்கான சட்டப்பூர்வ வழிகளை அறிவது முக்கியம். இதை சிலர் வரி ஏய்ப்பு என்று நினைக்கலாம், ஆனால் இது வரி திட்டமிடல். 99% மக்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஏனெனில் வரி என்பது சிக்கலான விஷயம். இந்தியாவில் பழைய வரி முறையும் புதிய வரி முறையும் உள்ளன. பணம் பற்றிய 4வது முக்கியமான பாடம். உங்கள் காரை எப்போது வாங்குவது? பலருக்கு கார் வாங்குவதற்கான சரியான விதி தெரியவில்லை. நிறைய பேர் காரை வாங்கி ஏழையாக இருக்கிறார்கள். அக்கம் பக்கம் பார்த்து அவன் வாங்கியிருக்கிறான், நானும் வாங்கிடுவேன் என்று செய்கிறார்கள். கார் வாங்குவதற்கு ஒரு விதி சொல்கிறேன். 20-4-10. இதன் பொருள், காரின் முழு மதிப்பில் 20% குறைந்தபட்சம் முன்பணமாக செலுத்த வேண்டும். இதனால் உங்கள் கடன் குறையும். 4 ஆண்டுகளுக்கு மேல் காரை ஃபைனான்ஸ் செய்யாதீர்கள். 7 ஆண்டுகளுக்கு கடன் தருவதாக வங்கிகள் கூறினாலும் அப்படி செய்யாதீர்கள். வட்டி அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். உங்கள் மாத வருமானத்தில் 10%க்கு மேல் இஎம்ஐ இருக்கக்கூடாது. உதாரணமாக, உங்கள் மாத சம்பளம் 1,00,000 ரூபாய் என்றால் இஎம்ஐ 10,000 ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது. காரின் விலை உங்கள் ஆண்டு சம்பளத்தின் 50%க்கு மேல் இருக்கக்கூடாது. உதாரணமாக, நீங்கள் ஆண்டுக்கு 20 லட்சம் சம்பாதித்தால் 10 லட்சத்திற்கு மேல் கார் வாங்கக்கூடாது. இந்த விதியை பின்பற்றினால் பணப்பிரச்சினை வராது. பணம் பற்றிய 5வது பாடம். ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டால் கோடீஸ்வரராகலாம். உதாரணமாக, புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்து தினமும் 100 ரூபாய்க்கு சிகரெட் பிடித்தால் 40 ஆண்டுகளில் 2 கோடி ரூபாய்க்கு சிகரெட் பிடித்திருப்பீர்கள். ஆச்சரியமாக இருக்கிறதா? விளக்குகிறேன். தினமும் 100 ரூபாய்க்கு சிகரெட் பிடித்தால் ஆண்டுக்கு 40,000 ரூபாய் செலவு செய்கிறீர்கள். இந்த 40,000 ரூபாயை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து ஆண்டுக்கு 10% வளர்ச்சி கிடைத்தால் 40 ஆண்டுகளில் 2 கோடிக்கு மேல் கிடைக்கும். ஒரு எக்ஸல் ஷீட் மூலம் விளக்குகிறேன். முதல் ஆண்டு 40,000 ரூபாயை முதலீடு செய்கிறோம். 10% வளர்ச்சியில் 4,000 கிடைக்கிறது. முதல் ஆண்டு முடிவில் 44,000 ரூபாய். 2வது ஆண்டு மீண்டும் 40,000 சேர்க்கிறோம். மொத்தம் 84,000. 10% வளர்ச்சியில் 8,400 கிடைக்கிறது. மொத்தம் 90,200. 3வது ஆண்டு மீண்டும் 40,000 சேர்த்தால் 1,32,260. 10% வளர்ச்சியில் 13,260 கிடைக்கிறது. மொத்தம் 1,45,060. இப்படி தொடர்ந்து முதலீடு செய்தால் 34வது ஆண்டில் 1 கோடி ரூபாய் மதிப்பு கிடைக்கும். 41வது ஆண்டில் 2 கோடி 14 லட்சம் ரூபாய். இந்த பணம் ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டதால் கிடைத்தது. உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். பணம் பற்றிய 6வது விதி. கடன் பற்றிய விதி. கடன் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். பணக்காரர்களும் ஏழைகளும் வேறுபடுவது இங்குதான். பணக்காரர் இன்றைய பணத்தை நாளைக்காக சேமிப்பார். ஏழை நாளைய பணத்தை இன்று செலவு செய்வார். சிகரெட் பாக்கெட்டில் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கு என்று எழுதியிருப்பது போல கடன் விளம்பரங்களில் கடன் உங்கள் நிதி ஆரோக்கியத்திற்கு தீங்கு என்று எழுத வேண்டும். கிரெடிட் கார்டு கடன் மிக மோசமானது. பணமாக வாங்க முடியாத பொருளை கடனில் வாங்காதீர்கள். வாங்கி செலுத்து உத்தி பலரின் வாழ்க்கையை அழித்திருக்கிறது. கடனில் மாட்டுவதற்கு காரணம் மக்கள் எதிர்காலத்தை விட இன்றைய நாளை பார்ப்பது. இன்றைய இளைஞர்களின் எண்ணம் சாப்பிடு, சுற்று, அனுபவி, நாளை யார் பார்த்தது, ஆனால் நாளை கண்டிப்பாக வரும். ஒரு பொருளின் மதிப்பு காலப்போக்கில் குறைந்தால் அதற்கு வட்டி கொடுத்து வாங்காதீர்கள். வீடு கட்ட கடன் வாங்கலாம், ஆனால் லெஹங்கா வாங்கக்கூடாது. நல்ல கடன் உதாரணம், 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு கட்டுமானம் செய்து மாதம் 15,000 வாடகை வருகிறது. ஆண்டுக்கு 8% வட்டி என்றால் 80,000. ஆனால் உங்கள் ஆண்டு வாடகை 1,80,000. வட்டி கழித்து 1 லட்சம் சேமிக்கலாம். இது நல்ல கடன். ஆனால் சுற்றுவதற்கு, காட்டுவதற்கு, பொழுதுபோக்கிற்கு கடன் வாங்குவது மோசமான கடன். இதனால் உங்கள் எதிர்கால வருமானத்தை அடமானம் வைக்கிறீர்கள். கடைசியாக மிக முக்கியமான பாடம். காட்டிக்கொள்ளாதீர்கள். வில் ராஜர் சொல்கிறார், நிறைய பேர் தங்கள் சம்பாதிக்காத பணத்தை விரும்பாத பொருட்களை வாங்க, பிடிக்காதவர்களை கவர செலவு செய்கிறார்கள். மனிதர்கள் தற்பெருமை பேசுவது இயல்பு.
பணம் வந்தவுடன் பொறுமை என்ற அணை உடைந்து பொருட்களை வாங்க ஆரம்பிப்பீர்கள். சம்பளம் அதிகமானவுடன் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்று தோன்றும். புது ஃபோன், சோஃபா மாற்ற வேண்டும் என்று நினைப்பீர்கள். பணக்காரர்கள் மற்றவர்களை கவர முயல்வதில்லை, ஏனெனில் அவர்களுக்கு தங்கள் செல்வத்தை நிரூபிக்க அவசியமில்லை. ஆனால் ஏழைகள் தங்கள் வாழ்க்கையின் பாதியை பணக்காரர் என்று நிரூபிக்கவே செலவிடுகிறார்கள். யாரையும் கவர வாங்காதீர்கள். திடீரென பணம் வந்தால், உதாரணமாக நிலம், பங்கு விற்று உடனே ஸ்கார்பியோ வாங்காதீர்கள். 3-4 மாதங்களுக்கு அந்த பணத்தை FDயில் வையுங்கள். திடீரென வந்த பணம் 3 ஆண்டுகளில் மறைந்து மக்கள் மோசமான நிலைக்கு செல்கிறார்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் சொன்ன 7 விதிகளை கண்டிப்பாக பின்பற்றுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எந்த விதி பிடித்திருக்கிறது என்று சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்கள், குடும்பத்தினருடன் பகிர்ந்து சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.